பகுதிகளை காட்டிலும் வந்து கிளிநொச்சி மாவட்டங்களும் சரி, இப்போ யாழ்ப்பாண நகரத்தில் இருக்கிற மாணவர்களாக இருக்கலாம், கொழும்பு சைட்ல உள்ள மாணவர்கள் இருக்கலாம், அவர்கள் வந்து கம்ப்யூட்டரையோ இந்த லேப்டாப்பையோ ஆப்ரேட் பண்றது வந்து உண்மையாவே பார்க்க ஒரு ஈஸி, அவங்களுக்கு ஒரு சிம்பிளா இருக்கு. ஸோ பெரியார்கள் செய்யற வேலையை கூட அவங்க செய்யறாங்க. ஆனா எங்களோட மாவட்டத்துல வந்து கூடுதலான பிள்ளைகள் வந்து சிறுவர்கள் வந்து அந்த கம்ப்யூட்டரை பாவிக்கிறதுன்றது வந்து குறைவா இருக்கு. அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெளியில இல்ல. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயா இந்த விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ன்றது எங்களோட மெயின் நோக்கமா இருக்குது. ஸோ நாங்கள் முந்தி வந்து சின்ன பிள்ளைகளை உருவாக்கி செஞ்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கொரோனா காலம் அவங்களுக்கு பின்னர் வந்து அதை அப்படின்னு இடநிறுத்தின வேலை சொல்லிட்டு நான் வந்து ஸ்கூல்ல பாடத்திட்டங்கள் எல்லாமே மாறினபடியா ஸ்கூல் சிலபஸ் பட் டியூஷன் அப்படி இப்படி போறபடியா வந்து பிள்ளைகளுக்கு பெரிய லீவு வந்து கிடைக்கல. ஸோ அதுக்கு பிறகு இந்த வருஷம் ஸ்டார்ட்ல ஜனவரியில வந்து ஒரு லாங் லீவ், அதாவது 40 days வந்து அவங்களுக்கு ஒரு லீவ் வந்து கிடைச்சது. ஸோ அதை நாங்கள் கேப்சர் பண்ணி அதாவது இது வந்து எனக்கு 2வது பேட்ச், இந்த வருஷமே இது வந்து எனக்கு 2வது பேட்ச். முதல் பேட்ச் ஒழுங்கா எங்களுக்கு என்ன சொல்றது பாட சிலபஸின் படி அவங்களுக்கு ஆஃபர் படி வழின்னு அனுப்பிடுங்க. அதே மாதிரி இந்த கொலசி முடிச்சிட்ட பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களையும் உள்வாங்கணும்ன்றது வந்து எங்களோட லிட்டில் டெக் நிறுவனத்தின் கம்சகௌரி அவர்கள் அதை சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு நாங்க என்னன்னு சொன்னாங்க, முதல்ல அதை சொல்லும் போது நாங்க உடன்படையில ஏன்னா வந்து எப்படியும் அவங்க ஸ்கூல் போய் அடுத்த கட்டம் டியூஷனுக்கு அப்படி போகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அப்ப அதனால இது சக்சஸா வராதுன்னு ஒரு நெகட்டிவ் தோட்டை வந்து நாங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனா அவ வந்து அதை அப்படி இணைக்கல. எப்படியாவது இந்த கொலசி முடிச்ச பிள்ளைகளுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாணவருக்கு அந்த என்ன சொல்றது அடிப்படை கணினி கட்டினதையே படிப்பிச்சு வெளியில அனுப்பணும்ன்றது அவாத ஒரு முனைவா இருந்தா. ஸோ இது ஓலவரையில வச்சுட்டு நாங்க செய்யற விஷயம் தான் இப்போதான் இந்த பிள்ளைகளுக்கு வந்து நாங்க செய்யலாம். பெரிய ஒரு பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறத காட்டிலும் இவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. என்னன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து மவுஸ் படிக்கிறதோ அதுகளெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இவைகளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆர்வமா இருந்துச்சுன்னா சொல்றதுக்கு இடையிலேயே டக்குன்னு அவங்களே வேண்டி செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ பேசிக்கா வந்து கூடுதலா வந்து ஒரு பெரிய ஆக்களுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி எப்படி சர்வ் பண்றதுதான் ஒரு பேசிக் அடிப்படை நாலேஜா இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து நாங்கள் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். எல்லாருமே வந்து அதில் பர்ஃபெக்டா தங்களுக்குரிய ஃபோல்டர் கிரியேட் பண்ணி சர்வ் பண்றதுல இருந்து பர்ஃபெக்டா அதாவது பேசிக் விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிளியரா இருக்குது. ஏன்னா ஸ்கூல் லெவல்ல வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா அது கம்ப்யூட்டர் சிஸ்டம் கம்ப்யூட்டர் ஐசிடி வந்து ஒரு கட்டாய பாடம் ஆக்கினபடி அது வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கு. நீங்க படிச்சுட்டு ஸ்கூல்ல போய் செய்யல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நாங்கெல்லாம் எவ்வளோ மெனக்கெட்டு செய்கிறதே இல்லை. வேறு வேறு டெக்னாலஜிகள் வந்துருக்கு. ஆனால் ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதான் பேசிக். நான் கம்ப்யூட்டர் அப்படின்றதுக்கு என்றானு சொன்னாலே இந்த அப்ளிகேஷன் தான் வந்து எழுதின பிறகு நான் லிட்டில் டெக் அகாடமி நிறுவனத்தில் பழைய மாணவி ஏஎல் படித்த பிறகு எழுதின பிறகு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெசன்டேஷன் இது செஞ்சது. அதான் இந்த முதல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இந்த 10 வயசுல இவ்வளவு நல்ல இப்படி நல்ல வடிவாக ப்ரெசன்டேஷன்ஸ் செய்தி நம்ம வந்து எதிர்பார்க்கல. உண்மையாகவே எல்லாருமே நல்லா இருந்தது. அனிமேஷனோ தேடிப்பட்ட விதமோ ஃபோட்டோஸ் போட்டதோ எல்லாம் இணையத்தை யூஸ் பண்ணி தான் பெரும்பாலும் செஞ்சிருப்பினோம்.
இணையத்தை யூஸ் பண்ணுறன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இவைக்கு தேவையானதை மட்டும் தேடி எடுத்துக்கணும்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம். பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலேயே வந்து ஐடி நாலேஜை கொண்டு போகிறோன்றது ஒரு முக்கியமானது. இந்த இனி காலத்தில் இங்கிலீஷோ ஐடியோ இல்லாமல் எந்த ஒரு துறைக்குள்ளேயும் செல்ல முடியாது என்று சொன்னால் இதுதான் பேசிக்காக இருக்குது. அதில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறதால வந்து அவைகள் வந்து வளர்ந்த பிறகு கஷ்டப்பட வேண்டிய தேவை இல்லை. இந்த குறுகிய காலப்பகுதியிலேயே அவைக்கு பேசிக்காக கொடுத்துட்டோம்னு சொன்னால் அங்கால வந்து அட்வான்ஸ் அவைக்கு தேவையான பகுதியை துறையில் அவைகள் படித்து அடுத்த கட்டத்துக்கு போய்கொள்ளலாம். இப்படி ஒரு நிறுவனம் இருந்தது உண்மையில் எனக்கு இந்த மகள் படிக்க தான் தெரியும். ஆனால் உண்மையில் நிறைய விஷயம் இங்கே நடந்து கொண்டிருக்கு. உண்மையில் எங்கள் பிள்ளைகளும் வந்து ப்ரெசன்டேஷனை செய்திருக்கிறாங்க. நாங்களும் அரச உத்தியோகத்தில் இருக்கிறோம். ஆனால் அந்த ப்ரெசன்டேஷனுன்றது உண்மையாக சரியான கஷ்டம். அதை வந்து மிகவும் சிறந்த முறையில் ஒவ்வொரு இதாகவும் அவைகள் விளங்கப்படுத்தி இருக்கணும். அந்த வகையில் உண்மையில் அந்த டீச்சர்ஸ் குறுகிய காலம் உண்மையில் குறுகிய காலம் உங்களுக்கும் தெரியும். குறுகிய காலத்தில் இந்த ப்ரெசன்டேஷனை ஒழுங்குபடுத்தினது. ஆனால் நல்ல திறமையாகவும் நெட்டில் அதாவது இன்டர்நெட்டில் நிறைய விஷயங்கள் எடுத்து போட்டு ஒரு இதை பற்றி ஒரு ஆளுமைகளை பற்றியும் செய்திருக்கணும். ஆனால் எதிர்காலத்தில் இந்த ஆளுமையும் எதிர்காலத்தில் ஒரு ஆட்கள் வந்து இங்கே ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். இதில் இருக்கிற ஆட்கள் ஆளுமையை கூட எதிர்காலத்தில் வந்து இது இப்படி ஒரு இதை செய்தது இதில் நாளைக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு கண்டுபிடிப்புகளை செய்யலாம். அதை வந்து இன்னொரு ஆட்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரியா? இப்போ அதாலும் இதில் நிறைய நல்ல முயற்சி இருக்குண்ணா. கூடுதலாக இந்த பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் வந்து நாங்களே சில நேரம் இங்கே பிஸியான டைமில் எத்தனை இருக்கிறதுன்றது உண்மையில பெற்றோர்களோட வேறு ஒத்துழைப்பு வழங்கினபடியாக தான் இவ்வளோ மாணவர்களும் 36 மாணவர்களும் வந்து வழியால் நல்ல ஒரு திறமையாக போடலாம். எந்த தொழிலையும் எந்த நிறுவனத்திலையும் வந்து உண்மையில் இந்த ப்ரெசன்டேஷன் தான் முக்கியம். ப்ரெசன்டேஷன் தான் அந்த நிறுவனமே தாங்கி இருக்கு. அப்போ இந்த நிறுவனத்தை வந்து இந்த ப்ரெசன்டேஷன் மூலம் இந்த நிறுவனம் மேலே எப்படி இதை கொண்டு வந்திருக்கு, இந்த 5ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு கணனி முறையில் செய்து இப்படி அவங்க போட்டு இந்த ப்ரெசன்டேஷனை வச்சு நாங்கள் விளையாண்டு கொண்டு இருக்கோம்.